நபி சல் அவர்களும் அவர்களின் உத்தம தோழர்களும் வழிகாட்டிய வழிமுறைதான் அஹ்லுஸ் சுன்னா உடைய வழிமுறையாகும். நபி சல் அவர்களும் அவர்களின் உத்தம தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதுதான் அஹ்லுஸ் சுன்னா உடைய கொள்கை ஆகும். நபி சல் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கம் அஹ்லுஸ் சுன்னாவிடம் கலப்படம் இல்லாமல், கலங்கப்படாமல், கூட்டல் குறைத்தல் இன்றி பரிசுத்தமாக இருக்கின்றது. அவர்கள்தான் நபி சல் அவர்களின் சிபாரிசுக்கு மிகத் தகுதியானவர்கள் ஆவார்கள். அவர்கள்தான் சஹாபாக்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் ஆவார்கள். அல்குரானில் முஃபின்களுக்கு அல்லாஹ் கூறிய நற்செய்திகளுக்கு இவர்கள்தான் தகுதியானவர்கள். முஃபின்களின் பண்புகள், குணங்கள் என்று அல்லாஹ் வர்ணித்த அத்தனை நல்ல குணங்களும் அழகிய பண்புகளும் அஹ்லுஸ் சுன்னாவிடம்தான் அதிகமாக இருக்கின்றது. எனவே யார் அஹ்லுஸ் சுன்னா உடைய மன்ஹஜ் வழிமுறையையும் அகீதா கொள்கையையும் வாழ்நாளெல்லாம் பின்பற்றி நடப்பாரோ அவர் அல்லாஹ்வின் அருளால் நிச்சயம் நன்மையிலும் நற்பாக்கியத்திலும் ஈடேற்றத்திலும் வெற்றியிலும் இருப்பார். ஷைத்தானின் வழிகேடுகளை விட்டும் நஃப்ஸ் உடைய தீங்குகளை விட்டும் அவர் பாதுகாப்பு பெறுவார். குழப்பங்களில் சிக்கி சீரழிய மாட்டார். மன இச்சைகளை பின்பற்றி நேர்வழி தவற மாட்டார். சிந்தனையால் சீர்கெட மாட்டார். நூல் ஹாரியா கவிதை தொகுப்பு பக்கம் 275.